நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து. அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அன்புடன் பணிவான வணக்கம் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் கழக பொதுச் செயலாளர் BSNL ஆர் ராஜா என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் உங்களை அன்புடன் வணங்குகிறேன். இப்பொழுது நான் ஒரு 4 வாரமாக பதிவில் போடுகிறேன். தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 3 நாட்கள் முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உடல்நலம் குறைவாக இருக்கிற பத்திரிகைகள் வெளிவந்தது. அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக. அப்புறம் இன்றைய தந்தி பேப்பரில் ஒரு 2 செய்தியை நான் பார்த்தேன். எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற போது நாம் எவ்வளோ கவனமாக உரையாற்ற வேண்டும் என்று நினைக்காமல் அவர் பாட்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அள்ளி வீசுகிறார்.
பெண்களுக்கு வந்து தாலி கொடுப்பதோடு இல்லாமல் தங்கமும் கொடுக்க போகிறாராம். யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாரு? இவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாரா? தாலிக்கு தங்கம், அப்புறம் தாலிக்கு தேவையானதெல்லாம் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆக்க வேண்டிய பணிகளை செய்வதை விட்டுவிட்டு அது ஆளுகின்ற அரசும் எதிர்க்கட்சியும் தவறான பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவங்களுக்கு என்ன, ஏதோ போய் சொல்லி ஓட்டு வாங்கினோம், ஓட்டு வாங்கிட்டு ஒரு 5 வருஷ காலம் நம்ம வந்து எதையாவது ஒன்று செயல்படுத்தி கொண்டே போகணுன்றது அவங்களுடைய நிலைப்பாடு. மக்கள் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும், அவருடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சரியான முறையில் அவர்கள் கல்வி கடக்க வேண்டும். விலைவாசி ஏற்றம் அதிகரித்து கொண்டே போகிறது. பால் விலை, குடிநீர் வரி, வீட்டு வரி, இவை அனைத்தும் ஆளுகின்ற அரசு தான். ஆனால் இவர்கள் திட்டத்தை போடுகின்ற போது நாங்கள் தான் இந்த திட்டத்தை வகுத்தோம் என்று ஒரு பொய்யான வதந்தியை கலப்ப வேண்டியது. ஒரு நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏசி வந்து கலைஞர் தான் கொடுத்தாருன்னு அது ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. அவர் என்றைக்குமே ஒரு எளிமையாக இருந்தவர் காமராஜர். அவர் படாடபமே கிடையாது. அவர் காங்கிரஸில் இருக்கின்ற போது அனைத்து மக்களுக்கும் நல்ல நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்தார். ஆனால் இதை கலைஞர் தான் கொடுத்தார் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு தவறான செய்தி பார். பெருந்தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்தவரும் மக்கள் பழைய காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவரை இப்படி தப்பாக சொல்வது ஒரு மாபெரும் தவறான செயலாக திருச்சி சிவா இதை பற்றி தப்பாக தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி வீடியோவில் அந்த காமராஜ் மீது பற்றுள்ளவர் வன்மையாக கண்டிக்கின்றார். அவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக வாழ்ந்தாங்க. அவர் மறைகின்ற போது அவர் பாக்கெட்டில் ஒரு 143 ரூபா தான் இருந்தது. கலைஞர் இன்னைக்கு குடும்பம் எவ்வளோ சொத்து தெரியுங்களா? 14 லட்சம் கோடி. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு 6-7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இவங்க அடித்த கொள்ளை இருக்குது பாருங்க, வீட்டு கொள்ளை என் வீட்டு கொள்ளை இல்லை. பேசுகிறது என்னமோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் பேசுவார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயோ, மானம் கெட்டவனை எதற்கடா வரி வட்டி கிஸ்தி என்பதை போல திமுககாரர்கள் வாய்க்கு வந்தது எதை ஒன்றாலும் பேசுகிறாங்க. அதுவும் காமராஜரை பற்றி பேசலாமா? தப்பு இல்லையா? அவர் ஒரு பெருமைக்குரிய மனிதர். அவர் புரட்சி தலைவர் வந்து அவரை வந்து எத்தனையோ முறை சாப்பிட வாங்க கூப்பிட்றாரு. பெருந்தலைவரை வாங்க என் வீட்டுக்கு சாப்பிடுங்க, அவர் தட்டி கழிக்கிறார். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவரும் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அப்போ ஒரு வழிகட்டாயமாக புரட்சி தலைவர் கூப்பிட்றார், வாங்க என் வீட்டுக்கு. அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், ராமச்சந்திரா இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்தால் கறியும் மீனும் போட்டுருவேன், நாளைக்கு யாருப்பா எனக்கு போடுவா? இந்த நாக்கு ருசி கண்டுச்சுன்னா அப்புறம் நான் அதுக்கு அடிமையாயிடும்னா நீ தப்பாக நினச்சிக்காத. அப்பயே புரட்சி தலைவர் கண்கள்லேருந்து தண்ணீர் பெருகெடுத்து ஓடுது. ஒரு மாபெரும் தலைவர் இப்படி ஒரு தன்னடக்கத்தோடு தன் கட்டுப்பாடை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று புரட்சி தலைவர் அன்றே வியந்தார். அதுபோல் இவங்க திமுககாரங்க காமராஜர் பற்றி எதோ தப்பாக பேசுகிறாங்க. இவங்க தான் பக்கத்தில் காமராஜர் கண்டாலுமே கருணாநிதிக்கு பிடிக்காது. அதுவும் மோசமாக பேசுவார் அவர். ஒரு வாட்டி இந்திரா காந்தி அம்மா வந்து இங்கே போராட்டம் நடக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து வன்முறை தடியடி நடந்தபோது அவங்களுடைய சேலையில் ரத்தம் படிந்து விட்டது. அதுக்கு கலைஞர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு பெருமைமிக்க அவர் தமிழன் தலைவராம். பெண்களுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. அவர்கள் தூரம் ஆயிட்டாங்க என்று இதை வந்து நாடெங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி ஒரு கேவலமான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அம்மா இந்த நாட்டின் பிரதமர். அவங்கள போய் இப்படி ஒரு தப்பானது நீங்கள் எப்படி நல்ல அந்த தப்பானவங்க தான் இன்றைக்கி அந்த காங்கிரஸ்காரன் இன்னமும் கொடுத்தனம் பண்ணி கிடறான். அவனுக்கு ஏதாவது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. தன்மானம்னு ஒன்று இருக்கணும். அது இல்லாதவன் அவன் எதுக்குமே லாய்க் கிடையாது. அவன் போனத்துக்கு சமான். அவனுக்கு தேவை பதவி.
இன்றைக்கி அதுதான் நடக்குது. இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணுறாரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு ஒன்றிணைந்த நாடா. அப்போ இவ்வளோ நாள் தனித்தனியாக இருந்தது தமிழ்நாடு. என்ன ஒரு அக்கப்போர் புழுவெலாம் போகிறாங்க பாருப்பா அவங்க. தமிழ்நாடு ஒன்றிணைந்த நாடு. இவங்களுக்கு ஓட்டு வாங்கினா ஒன்றிணைந்த நாடு, ஓட்டு வாங்காதனாக்கா தமிழ்நாடு. முன்ன மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னா, இப்போ தமிழ்நாடு ஒன்றிணைந்த தமிழ்நாடுன்ற. உங்களுக்கு என்னை பொறுத்தவரை நான் ஒரு சாதாரண மனிதன். நான் ஒரு எம்ஜிஆர் எளிய தொண்டன். நான் எதை பற்றி கவலைப்படுறதில்ல. நாம் உழைக்கிறோம், சாப்பிட்றோம், நிம்மதியாக இருக்கோம். முடிஞ்சால் பிறருக்கு உதவி செய்வோம், முடியலன்னா ஓரமாக போவோம். இதுதான் நம்முடைய கொள்கை. புரட்சி தலைவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு தத்துவமான பாடம். முடிஞ்சால் பிறருக்கு கொடுப்போம், இல்லைன்னாக்கா அவங்கள மனசு புண்பட அளவுக்கு சொல்லக்கூடாது. அது தர்மம் இல்லை, அது அநியாயமாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள் வரிப்பணத்திலே இருந்து மக்களுக்கிட்டேயே நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் என்னென்ன பாடம் சொல்கிறீங்க பாரு. ஒன்றிணைந்த தமிழ்நாடா, இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றா சேரணுமா. அப்போ ஒன்றா சேர்ந்தாக்கா மீண்டும் நீ ஆட்சி வரணும். நீர் நல்ல மனிதராக இருந்தால், நல்ல ஆட்சி செய்திருந்தால், நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லற திட்டங்களை அறிவிச்சிங்க. அதில் எந்த திட்டம் முறையாக அறிவிச்சிங்கன்றதை அதை நீங்கள் ஒரு பட்டியலில் போடுங்க. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் பார்ப்பாங்க. பார்த்து இவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா? ஒரே ஒரு உண்மை சொல்கிறேன். இன்றைக்கி தினந்தோறும் பாலியல் பலாத்காரம் நடக்குது. இது மத்திய அரசும் கண்டுக்கிறதில்ல, தமிழ்நாடு அரசும் கண்டுக்கிறதில்ல. இவங்க என்ன ஆட்சி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. இதே புரட்சி தலைவர் 1957 நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியிடும்போது அதில் நாளை போட போகிற சட்டம் நாடு நலம் பெறும் திட்டம்னு அதில் தலைவர் பாடுவார். அதே அந்த பாட்டு அங்கே வசனத்தில் என்ன வரும்னாக்கா, தலைவர் பொறுப்பேற்றுக்கணுன்னா மன்னர் ஆட்சிக்கு ஏழைங்களுக்கு என்னென்ன திட்டம் கொடுக்கணும் அதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே வருவார். அடுத்தது என்ன பண்ணுவோம், பெண்களை கற்பழித்தால் அவர்கள் உடனடியாக மரண தண்டனை, அவர்களுக்கு நீதிமன்றமே கிடையாது. புரட்சி தலைவர் 1957 சொல்லிட்டார், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணால் அவனை உடனே மரண தண்டனை கொடுத்துடணும். இன்றைக்கி அது நடக்குதா சொல்லுங்கள்? கிடையாது. அதுக்கு ஒரு 1000 வாய்தா, அதுக்கு ஒரு 1008 வக்கீல், அதுக்குன்னு பொய்யான வழக்கறிஞர், பொய்யான வாக்குவாதம். அந்த பெண் பாதிக்கப்பட்டால் செத்தே போகிறான். அப்போ எதுக்கு நீ ஆட்சிக்கு வர? இப்போ ஒன்றிணைந்த நாடு வேண்டும்னு கேட்குற. அந்த ஒன்றிணைந்த நாட்டில் அந்த மக்கள் உனக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்களே. நீ ரோட்டில் நடந்து வா, அண்ணா ஒன்றா முதல் வந்த புதுசில் சைக்கிள் ஒன்று எடுத்துக்கின்னு ஒரு ஜாக்கிங் போகிற மாதிரி முதலமைச்சர் சைக்கிளில் போகிறாரு. அவர் மகாபலிபுரம் போனால் அவர் பின்னாடி இந்த போலீஸ்காரங்களாம் போனோம், அவங்க தலையெழுத்து. இது மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க. நீங்கள் நேராக குடிச்சு மக்களுக்கு வாங்க. இப்போ திடீர்னு நான் குளத்தூருக்கு போகிறேன்றிய 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் ஆண்டுகள் அப்போ போகணும் தானே. மாதத்துக்கு 3 முறை 4 முறை போனீங்கன்னா அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க. இவர் மட்டும் இல்லை, 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். இல்லை அந்த கட்சியில் மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்க, பகுதி செயலர் என்ன பண்ணுறாங்க, வட்டச் செயலர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற நிர்வாகிகளை என்ன பண்ணுறாங்க? மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு தானப்பா ஒரு கட்சின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதை விட அசிங்கம் எதுவும் இல்லை. அப்பாவும் பிள்ளைக்கு கேவலம். அப்பா என்ன சொல்கிறார், அவருக்கு தடை போடணுன்றார். அப்போ இதுலேருந்து நான் தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கணும். அந்த அதிகாரம் தான் நமக்கு ஒரு மரியாதை. அந்த அதிகாரம் உமக்கு மரியாதை அல்ல, அது அவமரியாதை. அதிகாரம் என்பது அது ஒரு தூய்மையானது. அந்த அதிகாரத்தை நீ முறையாக பயன்படுத்தினால் அது மக்களுக்கு பயன்படும். அதிகாரத்தை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு பயனாகும், மக்களுக்கு தீமையாகும். இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அந்த கட்சிக்கு உண்டான மரியாதை மக்களிடத்தில் போய் சேரணும். நீங்களே இப்படி அச்சியும் சண்டை போட்டினா மக்கள் நினைப்போம், அவங்க கட்சியில் இருக்க பாட்டாளி முதல் என்னடா ராமதாஸ் இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறாரு, பிள்ளைய இப்படி சொல்கிறார், பிள்ளைகாரர் என்ன பண்ணுவோம், ராமதாஸ் இப்படி பேசுகிறாரு. அந்த பிரிவினைனால் ஓட்டுக்கள் தடம் மாறி போயிடும். இப்போ நீங்கள் பண்ணுற கூத்தால் புதிதாக வருவருக்கு அது லாபகரமாக மாறிவிடும். இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் பயப்படுறதுக்கு காரணமே அதுதான். புதுசாக வந்துருக்குது, அது மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு. அது நமக்கு தெரியாது யார் என்ன நினைக்க போகிறாங்கன்னு. ஆனால் மக்கள் முனையாக
நியாயத்தோடு நடந்தால் யாருக்கு தீர்ப்பு கொடுக்கணும், அது ஆண்டவனும் சரி ஆண்டு முடித்தவங்களும் சரி 2 பேருமே தவறானவங்க தான். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து லட்சக்கணக்கில் கடன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படலை, அவன் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை மேலே 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 போயிட்டாங்க. இவங்க அந்நிய நாடு வரலும் போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சிபிஐ வராது, இவங்களுக்கெல்லாம் உளவுத்துறை வராது. அதே நேரத்தில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேன்னாக்கா, காவல்துறை வந்து கண்ணியத்தோடு இருக்கணும். அரசியல்வாதி சொல்கிறதை கேட்டு நடந்தாக்கா அந்த அவர் வந்து காவல்துறை சார்ந்தவரே இல்லை, அவருக்கு வீட்டுக்கு வேலைக்காரனாக தான் அவர் நியமனமாகிறார். அது உயர் அதிகாரம் இருந்தாலும் சரி, கீழ் அதிகாரியாக இருந்தாலும் சரி. மனசாட்சியோடு செயல்படுங்க. எனக்கு மக்கள் தான் சம்பளம் வழங்குறாங்க, நீங்கள் என்னை கேட்க வேண்டியதான் கேட்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு அதிகாரத்தை பயன்படுத்தினா நான் அதுக்கு உட்பட மாட்டேன். எந்த அதிகாரி எந்த ஊழியன் அப்படி சொல்லப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான மக்களினுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் தலைவணங்கி வாழ்கின்றான் என்று பொருளாகும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுற ராஜாங்கம், ராஜயோக உபச்சாரம், உனக்கு யார் துதிப்படுறாலும் அவன் தான் வாழ்கின்ற. இப்பயே எல்லாம் நீங்கள் படையெடுக்க ஆரம்பி. இன்றைக்கி எடுக்கிற இந்த படையெடுப்பு அந்த ஆட்சி பொறுப்பேற்றீங்களே 2021 அப்பத்திலிருந்து நீங்கள் இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தியிருந்தால் மக்கள் நலமாக இருந்திருப்பார்கள், மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள். மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து ஆட்சி நல்லா நடத்துகிறோம், அது நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாரு, அதாவது நாங்கள் வந்தால் கல்யாணம் பண்ணுறதா தாலிக்கு தங்கம் கொடுப்போம். யார் வீட்டு பணத்தைப்பா கொடுக்க போகிறீங்க? நீங்கள் உன் வீட்டு பணத்தை கொடு, நியாயம். ஒரு 1000 கோடி கொடு, பரவாயில்ல. இந்த இயக்கம் வந்து மக்களுக்காக பணி செய்து இப்போ ஆளுகின்ற போது ஒரு 5000 கோடி கொடு, மக்களுக்காக கொடு. அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வரி பணத்தில் நீ வந்து கையை வைக்கிறனாக்கா அதை முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஊராமுடி நெய் என் பொண்டாட்டி கையின்னுவாங்க. அதுதான் நீங்கள் நடக்குது. ரொம்ப மோசமாக நடக்குது தமிழக அரசு. இப்போது இன்றைய தினத்தந்தி பேப்பரில் உச்சநீதிமன்றம் கடுமையாக சாட்டுறாங்க. யாரும் இலவசம் என்று அறிவிக்கக்கூடாது. இவர்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? மக்கள் வரி பணத்தை நீங்கள் பங்கு போடுறதுக்கு நீங்கள் யார்? அப்படி பண்ணனாக்கா அது வந்து ஒரு அயோக்கியன்ற ஒரு அமைப்பு இருதல, அந்த அமைப்பு கூட நீங்கள் தகவல் கொடுக்கணும். அவங்க அதை ஆலோசித்து அதுக்கப்புறம் அது என்னன்றது. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம், நீங்கள் மக்களுக்கு இலவசத்தை அறிவிக்கக்கூடாது, அது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்டப்புழு ஆகாசப்புழு மக்கள் வரி பணம் தானே, உன் வீட்டு பணத்தை கொடு. நான் இப்போ கூட சொல்கிறேன், உண்மையாக நீங்கள் அரசியல் பொதுநலவாதியாக இருந்தால், அது சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிடுகின்றனா, நான் யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டேன். நான் நல்லது செய்துக்கிறேன், இந்த 5 வருஷத்தில் இந்த மக்களுக்கு நன்மை செய்கிறேன், எனக்கு அவங்க வாக்களிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். மக்கள் உங்களை வசைப்பாடுவார்கள். 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்தோ அவங்ககிட்ட பட்டியல் இருக்குது. இதே நான் பல முறை சொல்லிட்டேன், சைதாப்பட்ட ஆறு கலைஞர் வந்தபோது 1970 இன்னும் வரலாம் அந்த ஆறு காரி முஞ்சும் கிடக்குது. ஆனால் இவங்க நல்லா இருக்கிறாங்க. கலைஞர் 1970 எல்லாம் அடமானம், வீடு அடமானம், மேகலா பிக்சர்ஸ் அடமானம், எல்லாம் புரட்சி தலைவர் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி அவர் நிமிந்து பார்க்கறதுக்கு கழுத்து வலிக்குது. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்க டாட்டா பிர்லா பரம்பரை, கலைஞர் குடும்பம், பொய்யிலே பிறந்து வாழ்ந்த மக்கள் இவர்கள். திராவிட முன்னேற்ற இன்னும் அதிமுகனுக்கு ஒரு கன்றாவையும் தெரியல. இப்போ தினந்தோறும் இப்போ நம்ம பத்திரிகை பார்த்தா பிஜேபி சொல்கிறது கூட்டணி ஆட்சின்னு, இவரு நான் சொன்னால் கூட்டணி ஆட்சியில் எப்படியா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒரு கூட்டமைப்பே உங்களால் சரியாக உக்காந்து பேசி இதை நாம் பத்திரிகைகள் விளம்பரம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இது நமக்கு சரியில்லை, இதனால் மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருமே, அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு உன்னால் எதிர்க்க முடியாது. நீ எதிர்த்துன்னு வச்சு உன் கதை அத்தோடு அவள் தான் முடிஞ்சுது. எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு மோடி அவர்கள் வந்து ஓபிஎஸ்ஸை தடவி கொடுத்தாரு, சசிகலாவை தலைமையில் கை வச்சார், அன்றைக்கே நாசமாக போச்சு.
அதுக்கப்புறம் அது விளங்கலை. இவங்க 4 வருஷத்துக்கு வண்டியை ஓட்டாங்க. நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்கணுன்னு. மக்களுக்காக வாழ கற்றுக்குங்கப்பா, அப்போ தான் நல்லது. இந்த அப்பாவி மக்களுக்கு தெரியல, இன்னமும் தெரியல. அதுங்க ஏதோ மவுடியதனமா அது பாடு போகுதுங்க, அது பாடு வேலை செய்ய சாப்பிடுதுங்க. நாம் கஷ்டப்படுறோம். நமக்கு என்ன இந்த வருகின்ற யாராவது ஆட்சியாளர் நமக்கு நல்லது செய்கிறாங்களான்ற ஒன்றும் கிடையாது. நான் அதுக்கு மானியம் கொடுத்தேன், இதுக்கு மானியத்தை யார் விட்டு பணத்தை நீ மானியம் கொடுக்குறேன்? மகளிருக்கு மானியம் கொடுத்தேன், பஸ்ஸுக்கு மானியம் கொடுத்தேன், மாணவருக்கு மானியம் கொடுத்தேன். நீங்கள் லட்சக்கணக்கில் கடன் சுமை ஒரு குடிமகன் தலையில் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. ஒரு குடிமகன் தலையில் இவங்க எடுத்து அதை விளம்பரப்படுத்தி ஏமாற்றிட்டு, இது எவ்வளோ பெரிய அநியாயம், அக்குறம் இல்லையா? அது மக்கள் வரி பணத்தை இது மாதிரி விரயமாக்குறது. அவன் அன்னாட குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாத இருக்கிறான். ஆனால் நீ ராஜபோக உபச்சாரத்தோடு வாழற. இது மக்கள் இதுக்கு தான் உங்களை வாக்களிக்கிறாங்களா? இதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா? வரும்போது அண்ணன்ற, தம்பின்ற, மாமான்ற, மச்சான்ற எல்லாம் நம்ம ஒன்றுன்ற ஜெயிச்ச பிறகு அத்தனை பேரை மறந்துடுறியே. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மக்கள் எப்போ தான் மாற போகிறாங்க? தமிழ்நாடு ஒரு அமைதியான நாடு. இப்போ நீ பிரிவினவாதம் மாதிரி சொல்கிற, நீ ஒன்றிணைந்த நாடு. இப்போ இவ்வளோ காலமாக பிரிஞ்சியாக இருந்தது. உனக்கு காரியம் ஆகணும்னா ஒன்றிணைந்த நாடு, உனக்கு காரியம் ஆகணும்னா இது தீவிரவாதமான நாடு. அதானே உங்கள் வார்த்தை? இப்படியே போனால் வச்சுக்கோ, மக்கள் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. இன்றைக்கி மக்கள் செத்து செத்து வாங்குறோம். ஒரு 2 நாள் முன்னே பத்திரிகையில் பார்க்குற, கிட்டத்தட்ட 90% மக்கள் கஷ்டத்தில் பாதிக்கப்படுறாங்களாம். அப்போ இவங்க எதுக்கு ஆட்சியாளர் வராங்க? மக்களுக்கு நன்மை செய்ய வரல, இவங்க வாழ இது பண்ணுறாங்க. இனிமேலாவது மக்களாகிய நீங்கள் மாறுங்க. நான் பல முறை உங்களுக்கு பதிவில் போடுறேன். ஆனால் சிலது எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நான் உண்மையை சொன்னால் அதை நீங்கள் நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றையும் கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன், என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இந்த கூட்டணியெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டணி. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு தங்களை வளர்த்து கொள்கிறார்கள். நம்ம எப்படியா ஒரு 5 சீட்டு வாங்கினோம், நம்ம எப்படியா ஒரு 4 சீட்டு வாங்கணும், 3 சீட்டு, அதை வச்சு நம்ம நாட்டாமல் பண்ணலாம். இதுதான் இவங்களுடைய வேலைப்பாடு. தவிர யாரும் உண்மையாக மனசாட்சியோடு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஓட்டுக்கு அவங்க அந்த உறுப்பினர் மரியாதை கொடுக்கணும். அனைத்து துறையும் அவர் சொல்படி கேட்கணும். அது சொல்படினாக்கா இவருக்கு இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்கு இவர் உடந்தையாக இருந்து அந்த மக்களுடைய குறைகளை நல்லபடியாக அவர் செயல்படுத்தணும். அதுதான் நல்லது. அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும். அப்போ தான் மும்மாறி மழை பொழியும். இன்னும் மழை சரியாக சேமிக்கிறதுக்கு வழி இல்லை. எங்கே பார்த்தாலும் சாலைகள் கரடு முடாது, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கிடையாது. ஒன்றா பேப்பரில் ஒன்றா போடலாம், இங்கே குழாய் போட்டார், அங்கே ரோடு போட்டார், இங்கே துப்புரவு சரியாது. அதெல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு மாதத்துக்கு 15 நாட்களாவது அந்த தொகுதியை சுற்றி பார்த்தால் அந்த தொகுதி மேம்படும். அதெல்லாம் இவங்க செய்யப்படுறாங்க உட்காந்த இடத்துல எல்லாம். அது எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, என்னப்பா இவ்வளோ தரணும், எனக்கு இவ்வளோ கல்லா கட்டு, மீதெல்லாம் நீ நடத்திக்கோ அப்படின்ற ஒரு சுயநலத்தில் வர எம்எல்ஏங்களுக்கு எப்படி இந்த மக்கள் வாக்களிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்களிடத்தில்தான் பதில் இருக்கின்றது. மக்கள் தான் குற்றவாளியாக மாறப்படுகிறீர்கள். அவர்களிடம் கையேந்து நீங்கள் பணம் வாங்கிவிட்டால் நீங்கள் தான் முதல் குற்றவாளி. உங்களுடைய சுய மரியாதை, உங்கள் சுய கௌரவம், உங்கள் தன்மானம், உங்கள் வாக்குரிமை, உங்கள் வாழ்க்கை அழிந்து விடுகிறது. எனக்கு ஏண்டா நீ பணம் தர, நீ உண்மையானந்தா, நீ மக்களிடத்தில் நீ நல்லது செய்தலாம் என்கிட்ட ஓட்டுவாங்க அப்படின்னு மக்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ அது எப்போ கேட்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த 2026 இதை தான் சொல்வேன், மக்கள்கிட்ட சொல்வேன். உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன தேவை சொல்லு, நான் அதை செய்கிறேன். அது என்னுடைய கடமை, உன்னுடைய உரிமை. உன் உரிமையை நீ பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு வாக்களித்தால்
அந்த சைதை சட்டமன்றம் உங்களுடையது. நான் என் பக்கத்தில் யாரையும் வச்சுருப்பேன், நான் ஒரு 5 பேரோ 10 பேர் அவ்வளோதான் வச்சுக்கின்னு நான் அவங்களுக்கு தினந்தோறும் உணவு கொடுப்பேன். மக்கள்கிட்டே உண்மையை சொல்லு. மக்கள் வாக்களித்தால் சைதை சட்டமன்றம் உங்களுடையது. தவறினால் மீண்டும் நீங்கள் அடிமைத்தனமாக தான் வாழ வேண்டும். உங்கள் யாரும் அவன் போய் கேட்க மாட்டான். எம்எல்ஏ கிட்ட போய் யாரும் கேட்க மாட்டான். நீ எனக்கு வாக்களித்த என்னை அதிகாரமாக கேட்கலாம். நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீர்கள், இதை ஏன் செய்யலை, என்னை சட்டை பிடித்து கேட்கலாம். எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் தாளம் போடணும். மக்களுக்கு அவன் சரியில்லைன்னா அவனை அப்பயே அவனை விளைக்கணும். அது நான் செய்வேன். அதை தான் புரட்சித் தலைவர் நாடோடி மன்னன் சொல்ல, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தான் அவனுக்கு உடனடியாக மரண தண்டனை. பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அவன் சுகத்தை அனுபவிக்கிறான்ல, அந்த பெண்ணுடைய கற்பை கெடுக்கிறான்ல, அந்த வேகம் அவனுக்கு இருக்கும்போது அதே வேகம் ஆளுகின்ற அரசுக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் பயப்படுவாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10, 15, 20 கண்ணுக்கு தெரிய இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆசிரியர் பண்ணுறான், மருத்துவர் பண்ணுறான், காவல்துறையில் பண்ணுறான், அத்தனை துறையிலும் இந்த அநியாயம் நடக்குது. அப்போ என்னதுங்க ஒரு ஆட்சி? மக்கள் ஓட்டு போட்டு அவளை வர வச்சு அவளை நீ மேலே போய் உக்காந்துன்னு எங்களை வந்து பழி வாங்கிறதுக்கா? அந்த அப்பாவி மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க. இதெல்லாம் வந்து விடலாமா? ஒரு சட்டமன்ற உண்மையாக நடந்தால் 234 சட்டமன்ற கட்டணம் கலகலக்க ஆரம்பித்துவிடும். நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் பொய்யே சொல்ல. வர 26 என்னுடைய நிலைப்பாடு இதுதான். உண்மையை சொல்லும், அதை ஏற்றுக்குனா உனக்கு நல்லது. நீ அதுக்கப்புறம் நீ தான் அந்த சைதை தொகுதியை ஆளணும். நான் உன் கூட வந்து வருவேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். நீ என் பின்னாடி வரக்கூடாது, நான் உன் பின்னாடி வரணும். அந்த நிலைமையை மாற்றணும். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை. நான் எளிய தொண்டன் என்ற தலைவனுக்கு அண்ணாவின் தம்பியாக மக்களின் ஒருவனாக வாழ்வேன். இது மக்களாகிய நீங்கள் வருகின்ற 2026 மாற்றம் கொடுங்கள். 1000 பொய் பேசுவார்கள், அதற்கு நீங்கள் செவிசாய்த்தால் உங்கள் வாழ்க்கை சாய்ந்துவிடும். மீண்டும் மீண்டும் நான் பணிவன்புடன் கோருகிறேன். இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா.